தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்ப நலமா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இது ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சி தான். ஸோ வழக்கமா பாத்தீங்கன்னா கேள்வி பதிலாம் ஜஸ்ட் ஸ்பீச் மட்டும் தான் இருக்கும். பட் இன்னைக்கு நம்ம வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு கை அளவை எப்படி சரியான முறையில் வெட்டுறது அப்படிங்கிறத ஒரு கை வரைஞ்சி வெட்டி காட்ட போறேன். ஸோ கேள்வி பதில் நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா நிறைய பேர் எனக்கு வேணும், அதாவது வீடியோ வேணும்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. எனக்கு 2-3 நாள் உடம்பு சில என்னால என்னால தொடர்ந்து வீடியோ போட முடியல. நீங்க கேட்ட வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்காக வந்துட்டே இருக்கும். தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு மறக்காம லைக் கொடுத்து பார்த்துட்டே இருங்க. ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டீங்கன்னா நீங்க உடனே அந்த வீடியோ உங்களுக்கு கிடைக்காது. 3 நாள் கழிச்சுதான் அந்த வீடியோ உங்களுக்கு சேரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல் பட்டனை தட்டி விடுங்க. நான் போடக்கூடிய வீடியோக்கள் தொடர்ந்து உங்களை உடனே சேரும் அப்படிங்கிறத இதன் மூலியமா நான் தெரிஞ்சுக்கிறேன். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மை ட்ரெண்ட் ஆஃப் ஸ்டிச். நான் உங்கள் நண்பன் MSR. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு உங்கள் கேள்விக்கான பதில். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோல பாத்தீங்கன்னா 7 இன்ச் கை உயரம், 11 இன்ச் முனிக்கை சுற்றளவு, 15 இன்ச் ஆம்கோல் சுற்றளவு கொண்ட ஒரு கை எப்படி முதுகு லூஸ் இல்லாம ஆம்கோல் லூஸ் வராம எப்படி சரியான முறையில் வெட்டுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போக முன்னாடி உங்களுடைய பிளவுஸோட பகுதியில, அதாவது இந்த வீடியோ உங்களுக்கு வேணும், இதே அளவு கை நீங்க வெட்டணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட பிளவுஸோட பின்பகுதியில ஆம்கோல் ரவுண்டு வைப்பீங்க இல்லையா? சோ 5.5 இன்ச் வச்சுக்கோங்க. 5.5 இன்ச், அதாவது ஷோல்டர் அதிகமா வச்சு போட்டீங்கன்னா, அதாவது ஹை நெக் வச்சு போட்டீங்கன்னா 6 இன்ச். அப்படி இல்ல கழுத்து உயரமா, முன்கழுத்தும் பின்கழுத்தும் உயரமா, ஃபார் எக்ஸாம்பிள் முன்கழுத்து ஒரு 6.5 இன்ச், பின்கழுத்து ஒரு 8.5-9 இன்ச் வச்சு இந்த கை வெட்டக்கூடியவங்க இந்த அளவு கழுத்து வச்சு நீங்க போட்டீங்கன்னா உங்களுடைய ஷோல்டர் அளவு 5.5 வச்சுக்கோங்க. அண்ட் ஆம்கோலோட சுற்றளவு 5.25 வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஹை நெக் வச்சு போட்டீங்கன்னா 6 இன்ச் நீங்க வச்சு ஆம்கோல் சுற்றளவு வச்சுக்கோங்க. ஸோ வச்சுட்டு இந்த வீடியோல சொல்லக்கூடிய விஷயத்த அப்படியே கை வெட்டுறதுக்கு ஃபாலோ பண்ணுங்க. நிச்சயமா இந்த கையோட அளவும் உங்களோட ஆம்கோல் சுற்றளவும் கரெக்டா வரும் அப்படிங்கிறத மறுக்க முடியாத உண்மையா சொல்றேன். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நீங்க கேட்ட கையோட அளவுக்கு ஏற்றது போல கை மற்றும் வெட்டுற அளவுக்கு நான் லைனிங் பீஸ் வச்சிருக்கேன். ஸோ நான் செய்யக்கூடியதை நீங்க அப்படியே ப்ளவுஸ் வெட்டும் போது ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுல கரவசம் பாருங்க, 2 கை வர்ற மாதிரி கரவசத்தை பாருங்க இந்த பக்கம் போட்டிருக்கேன். இது ஆப்போசிட் சைடில் வர்ற மாதிரி நான் வச்சிருக்கேன். இதை நம்ம இப்போ டபுளா மடக்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களோட கை உயரத்துக்கு ஏற்றாற் போல நான் இந்த வீடியோவில் செய்யக்கூடியதை நீங்க அப்படியே உங்களுடைய லைனிங்கில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ கைக்கு முக்கியமாக முதல் காரணமாக நம்ம செய்யக்கூடியது கையோட நேர்கோடு, அதுவும் முனிக்கையில் வரக்கூடிய இந்த கிராஸ் கண்டிப்பாக நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ அதை அவாய்ட் பண்ணிட்டு, ஸோ இது கரெக்ஷன். இதுலேருந்து 3/4 இன்ச்சு அளவுக்கு நான் உள்ள பிடிமானத்துக்கு உண்டான துணியை வச்சுருக்கேன். இது லைனிங் ப்ளவுஸ்னா இந்த அளவு வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் ஆர்டினரி ப்ளவுஸ், சாதா ப்ளவுஸ், அதாவது ஃபுல் வாயில் தைப்பாங்க பார்த்தீங்களா? ஸோ ஃபுல் வாயில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தைக்கணும் அப்படின்னா இதில் நீங்கள் 1.25 இன்ச்சு வரைக்கும் நீங்கள் ஸ்பேஸ் வச்சுக்கோங்க, எம்மிங் பீஸ் கொடுக்குறதுக்காண்டி. ஓகேங்களா? இப்போ உங்களுடைய கை உயரம் 7 இன்ச், அதற்கு பதிலாக நான் பிடிமானத்தோடு சேர்த்து 7.5 இன்ச்சு வைக்கிறேன். நல்லா பாருங்க, கவனமாக பாருங்க. 7.5 இன்ச் வைக்கிறேன். ஸோ கையோட மடிச்சு போட்ட ஆப்போசிட் சைட்லையும் இதே 7.5 இன்ச்சு நம்ம வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த அளவுக்கு நம்ம இப்போ ஆம்கோலோட ரவுண்டு பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு மட்டுமே நான் வைக்கிறேன். ஓகேங்களா? இதை விட அதிகமாக வேணாம். ஏன்னா இந்த கையோட அளவுக்கு 3 இன்ச்சு அளவுக்கு ஆம்கோல் ரவுண்ட் இருந்தால் போதும். ஓகேங்களா? இப்போ உங்களுடைய முனிக்கை சுற்றளவு 11.5 இன்ச். ஓகேங்களா? 11 இன்ச் சொல்லியிருந்தீங்க. அதில் 2ல் 1 பாகம் 5.25. ஓகேங்களா? 5.25 இன்ச் ப்ளஸ் நீங்கள் 1.5 இன்ச் உள்ள பிடிமானத்துக்கு வச்சுக்கோங்க.
ஓகேங்களா? இப்போ முனிக்கையோட சுற்றளவு 5.25. அதே நான் ஆம்கோல் சுற்றளவுக்கு முனிக்கை சுற்றளவை விட பாருங்க 5.25, 6.25, 7 இன்ச்சு நான் வந்து ஆம்கோல் சுற்றளவுக்கு வைக்கிறேன். ஓகேங்களா? 7 இன்ச். ஓகே, அதாவது முனிக்கை சுற்றளவை விட நான் இங்க வந்து 1.25 இன்ச்சு மட்டுமே சேர்த்திருக்கேன். ஓகேங்களா? இப்போ நம்ம இதுல இந்த கையோட வடிவமைப்பை ஜஸ்ட் மார்ஜின் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு மார்ஜின் பண்ணிட்டு நீங்க சொன்ன அளவு ஆம்கோல் சுற்றளவு வருதான்னு சொல்லி பார்த்துடலாமா? ஓகே, இப்போ கையோட பிடிமானத்துக்கு ஏற்ற போல நான் மார்ஜின் வச்சுட்டேன். இப்போ இங்க 5.25, 6.25, 7 இன்ச்சு நம்ம வச்சோம் இல்லையா ஆம்கோல் சுற்றளவு. 7 இன்ச்சில் பாதி 3.5 இன்ச். ஸோ இந்த 3.5 இன்ச் நம்ம கையோட நடுப்பகுதியில் மார்ஜின் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஆம்கோல் சுற்றளவோட கையோட நடுப்பகுதி இதுதான். ஓகே, இதுதான் கையோட சென்டர். ஸோ இந்த சென்டர் பகுதியிலிருந்து நம்ம 1 இன்ச்சுக்கு முன்னாடி, ஓகேங்களா, 1 இன்ச்சுக்கு முன்னாடி நல்லா பாருங்க, இந்த மாதிரி ஆம்கோல் ரவுண்ட் இந்த மாதிரி வரைஞ்சிக்கணும். ஓகேங்களா? கையோட நடுப்பகுதி அதோட 1 இன்ச்சுக்கு முன்னாடி ஆம்கோல் ரவுண்ட் எடுத்துக்கணும். ஸோ இதுல இருந்து இப்போ 1 இன்ச்சுக்கு முன்னாடி நம்ம பாருங்க கையோட ஆம்கோல் கவர் தட்டு வரைஞ்சிக்கணும். ஓகேங்களா? ஸோ உங்களுடைய அளவுக்கு நீங்க சொன்ன அளவுக்கு ஆம்கோல் ரவுண்ட் இப்படி தான் வைக்கணும். ஆம்கோல் ஸ்பேஸ், ரவுண்டுக்கு உண்டான ஸ்பேஸ், ஆம்கோல் ரவுண்ட் இது இப்படி தான் வைக்கணும். இப்போ நீங்க சொன்ன அளவு ஆம்கோல் சுற்றளவு என்ன சொன்னீங்களோ அதே அளவு வருதான்னு சொல்லி பார்த்துடலாமா? பாருங்க, நான் சொல்லலை, ஜஸ்ட் வச்சு மட்டுமே உங்களுக்கு காட்டுறேன். 15 இன்ச்சு உங்களோட ஆம்கோல் சுற்றளவு சொல்லியிருந்தீங்க. இங்க பாருங்க 15 இன்ச் ஆம்கோல் சுற்றளவு கரெக்டாக இருக்கு. ஸோ 7.5 15 இன்ச் உங்களுடைய ஆம்கோல் சுற்றளவு. ஓகேங்களா? மறுபடியும் நல்லா வச்சு காட்டுறேன் பாருங்க. இது அறுக்காத்து பகுதி இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. கரெக்டாக 7.5 இன்ச்சு வருது. ஸோ உங்களுடைய முனிக்கை சுற்றளவு கை உயரத்துக்கேற்ப எப்படி ஆம்கோல் ரவுண்டு வைக்கணுங்கிறத சொல்லிட்டேன். உங்களுடைய அளவுக்கு முனிக்கை சுற்றளவை விட எப்படி ஆம்கோல் சுற்றளவு வச்சா உங்களுடைய ஆம்கோல் ரவுண்ட் எப்படி நீங்க சொன்ன அதே அளவு கரெக்டா வந்திருக்கு அப்படிங்கிறதையும் உங்களுக்கு வந்து டிராயிங் பண்ணி காட்டிட்டேன். இப்போ வந்து இந்த கையை நான் உங்களுக்காண்டி வெட்டி காட்டுறேன். ஸோ இந்த விஷயத்த அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிச்சயமா நீங்க வந்து உங்களுக்கு ஆம்கோல் லூஸ் வருது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த மாதிரி எதுவுமே லூஸ் எதுவுமே இல்லாம பர்ஃபெக்டா வந்து உங்களுக்கு வந்து கை வந்து அமையும். ஓகேங்களா? கவனமா பாருங்க. நான் எந்த இடத்துல மார்ஜின் பண்ணியிருக்கணும் அதையே அப்படியே ஃபாலோ பண்ணி உங்களுக்கு நான் வெட்டி காட்டியிருக்கேன். இதுல நடுப்பகுதி. ஓகேங்களா? இப்போ இந்த ஆர்கட் நம்ம வந்து ஆர்கட் பண்றதுக்கு முன்னாடியே திரும்பவும் நீங்க ஆம்கோல் சுற்றளவு வச்சது சரியா தான் இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கணும். 7 இன்ச்சு இருக்கு. ஓகே, இப்ப இதுல ஆர்கட் அண்ட் இதை வந்து இப்படி வந்து கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. நீங்க சொன்ன அளவுக்கு கை வந்து எப்படி வெட்டினா ஆம்கோல் லூஸ் வராம இருக்கும் அண்ட் முதுகு லூஸ் வராம எப்படி இருக்கும், என்ன பண்ணா முதுகு லூஸ் ஆம்கோல் லூஸ் வராது அப்படிங்கிறத உங்களுக்கு கையோட அளவுகள் வரைஞ்சி டிராயிங் பண்ணி இந்த மாதிரி வெட்டி காட்டியிருக்கேன். ஸோ நான் சொன்ன விஷயத்த அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வழக்கம் போல் நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.
ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்த இந்த வீடியோ உண்மையில உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும், உண்மையிலே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்து இப்போ வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பாருங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட்டை எப்பவுமே கொடுத்துட்டே இருங்க. இதே போல வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.